Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த 3 பேர் யாருன்னா ஜெய், கேசவ், பவன். ஏய் கேசவ், நான் டீ கொண்டு வாடா. இரு, இப்பதான் எடுத்துன்னு போன பால. ஏய் கொஞ்சம் சீக்கிரம்டா, தலை வலிக்குது. அப்படி அதை நீ சீக்கிரம் போட்டு பாருப்பா. டேய் ஜெய், வெளியே வாடா. எவ்வளோ நேரம்டா இருப்ப? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. டேய் நாங்க 2 பேரும் ஆபீஸ் போறோம்டா. அதுக்கப்புறமா நீ நிறுத்தி நின்னாருமா போடா. இப்போ டைம் ஆகுதுடா. ப்ளீஸ்டா வெளில வாடா. எப்பா ராசா, நீ அப்புறமா கூட போய்க்கோப்பா. எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஆபீஸ்ல லாஸ் ஆஃப் பே போட்டுருவான். அப்புறம் வாடகை எப்படி கட்டுறது? டேய், கக்கூஸ் கூட இந்த போட மாட்டேங்களா? டேய் நீயும் வேலைக்கு போகாம எங்களே வேலைக்கு போகாம தண்டச்சோரா இருக்க சொல்றியா? நீ தான் தண்டச்சோரா இருக்க, வெட்டியா இருக்க. ஏன் பேசாம போற? பேச. ஏய், இப்போ என்ன சொல்லிட்டான் நான் அப்படி பண்றேன். அதான் பாத்ரூம் திறந்துச்சுல, இப்போ போக வேண்டியதானே. எப்பவுமே உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனும் வேலை வெட்டிக்க போகாம இங்கே இருக்கட்டும். எனக்கு பிரச்சனையே இல்லை. சரி, காஃபி குடி. ஏய், போட்டு வேஸ்டா போட போ, குடிச்சிட்டு போ. மாதிரி பேசுறா. அவன் அப்படிதான் பேசுவான்னு தெரியல. வாய் மூட்டு குடிச்சிட்டு போடா. தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி கட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய மனக்கு சேர்த்து விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. சீக்கிரம் விட்டு விடுறா. நான் சொல்றதான் பெருசா எடுத்துக்காதடா. காஃபி குடி. கரெக்டு தான் மச்சான். நானும் திண்டு தண்டமாக தான் உங்களுக்கு பாரமாக தானே இருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு செத்து போயிடலாம்டா. ஏய், நீ வேலைக்கு போகும்போது எங்களுக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்க. இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்னவா இருந்தாலும் இப்போ நான் தண்டை சொல்லி தானே மிச்சு தின்றேன். சரி விட, உனக்கு வேலை கிடைக்கும். நான் தேடு, பாத்துக்கலாம்.
நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ பத்திரமா வீட பூட்டிட்டு இரு. நானும் தேடுறா. சாரி. பைடா. சீக்கிரம் வண்டி எடுறா போலாம். பவனே. டேய் ஜெய், சாவி கொண்டு வாடா. தோடா வரேன்டா. தடா பவனே. இந்த மாதிரி சிகரெட் குடிச்சுக்கிட்டு இல்ல வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு போய் வேலையை மட்டும் தேடு, புரியுதா? டேய், நீ எவ்வளவுதான் அழுதாலும் உண்மை சொன்னா இப்படிதான் இருக்கும். போகணும்டா. டேய் விடு, வா போன டைம். டேய் சும்மா ஜாக்கிரதை போட்டுட்டு இருக்காத, போய் வேலை தேடு. வழிய பாரு. நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சுக்கேன். அது இருக்கும். இருடா வரேன்டா. எவ்வளவு நேரம்டா உனக்கு ஒரு கதை திறக்கிறதுக்கு? சார் கதை திறக்க மாட்டேன். படம் பார்த்துட்டு இருந்தோம். வேலை தேட சொன்னா படம் பார்த்துட்டு இருக்கியா? அல்லடா. டேய் ஒண்ணு சரக்கடி இல்ல தம் அடி, தயவு செஞ்சு வேலை மட்டும் தேடுறாதண்ணா. வீட்டில் பேச்சாங்க செத்துலாம் போ. டேய் பவன் சரக்கு எடுத்து வர சொன்ன பாரு, போய் எடுத்து வை. ஓகே. ஜெய் இன்னைக்கு ஆபீஸ்ல டீ குடிக்க போகும்போது நான் பார்த்தேன் ஒரு பையன் பஸ் பிடிக்க வேகமா போயிருந்தான்டா. பாவம் அது பொண்ணை அடிச்சிட்டான். எல்லாரும் அந்த பொண்ணு கத்துனது எல்லாரும் போட்டு அவனை போட்டு அடிச்சிட்டாங்க. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல. அந்த பையன் பாவம் இல்ல, அவனுக்கு அசிங்கமா இருக்காது? அசிங்கமாக தான் போயிருக்கு அவனுக்கு. யார் இல்லைன்னா இந்த சட்டம் எல்லாமே பொண்ணுங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், பசங்களுக்குலாம் சட்டம் பண்ணாது, புரியுதா? எல்லாம் இதெல்லாம் எவனாலேயும் மாற்ற முடியாது. அதை அப்படியே தட்டி விட்டு போயினே இருக்கணும், அவள் தான். நாங்க 2 பேருக்கும் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம அம்மா இல்லைன்னா எல்லா பசங்களோட அம்மா என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒரு பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதுவே ஏதாவது ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு ஒரு அப்பா கூட அந்த மாதிரி பண்ண கிடையாது.
நீ சொன்னது கரெக்டு தான், இந்த விஷயத்துல மட்டும்தான் கரெக்டு. பொண்ணுங்களுக்கு தான் சட்டம் சாதகமா இருக்கு. எல்லாருமே பொண்ணுங்களை தான் மதிக்கிறாங்க. அது என்னடா அதுன்னா நம்ம சம்பாரிச்சா அது நம்ம கடமை, இது பொண்ணுங்க சம்பாரிச்சா அது ஒரு சாதனை. அவங்கள சொல்லிலாம் குத்தம் இல்லடா. அவங்கள சொல்லி என்ன குத்தம்? நம்ம அப்போ பண்ண மேல் டாமினன்ஸ் தான் இப்போ நம்ம குத்தம் அடிச்சிட்டு இருக்கு. நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். நம்ம இப்போ பண்ண மேல் டாமினன்ஸுக்கும் இப்போ அவங்க பண்றது கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஆனா இப்போ நீ எடுத்துக்கோ, ஏன் ஒரு மேஜரோ ஓடி போறான்னு வச்சுக்கோ. ஓடி போய் அவங்க கையில கிடைச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல அவனை 3 அடி அடிச்சுட்டு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த பையன் வாழ்க்கை ஜெயில தாண்டா இருக்கும். நம்ம அப்படிடா. இப்போ டோட்டலா வேற. மேல் டாமினன்ஸ் இருக்கும் போதாவது பரவாயில்லையா இருந்தது, இப்போ ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆணும் பொண்ணும் நீங்க தூத்தம் ஓசி குடி குடிச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காது, புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ ஆணும் பெண்ணும் பேசுற அளவுலாம் ஒன்றும் வளரல. போயிட்டு வேலையை பாரு. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், நாங்கள் பேசுவோம். சும்மா ஜாடாச்சோமா அதுதான் உங்க வேலை. தேவையில்லாம நீ ஏதோ அட்வைஸ்லாம் குத்துனுக்காது. ஏய் சரி உர்றா. நீ முர்றா, புரியுதா? சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சரி விடு, நீ ஓவரா குஸ்த உள்ள போ, டைம் ஆகுது. நாளைக்கு ஹெச்ஆர் மீட்டிங் பேச முடியாதுல்ல. இனிமேலாம் கவுச் எடுத்துன்னு போடா. ஓசி குடிக்க வந்துட்டு ஏய் விடு இதெல்லாம் ஃபீல் பண்ணாத. அவன் பேசாத பேச்சா. உள்ள போய் படு, டைம் ஆகுதுல. நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூ பாக்குற, நீ போய் பாரு. கிளீன் பண்ணிடுறா. டேய் கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆகுது. ஏ ஜெய், நான் ஆபீஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன். வேலை சீக்கிரம் தேடுற கதவை சாத்திக்கோ. போலாம், டைம் ஆகுது. போ. அவங்க வீட்டுல போய் மன்னிப்பு கேட்க போறோமா? ஆமா. நீ நிஜமான அதனாலதான் உங்க ஹெல்ப் கேட்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண? திருப்பி வேலைக்கார போகணும். சரி,
எவ்வளவு சொன்னாலும் தம்மு தண்ணி அடிச்சுக்கிட்டே தெரியாம அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேருல ஏதாவது பண்ணிட்டு வேலை வேகன்சியா ஃப்ரீயா இருக்கான்னா பாத்துறாருண்ணா. தப்பான பழக்கம் தான். சீக்கிரம் சூப்பர் பழக்கம் பண்ணினே சரியா? நீ சொல்ற மாதிரி இல்லப்பா. என்ன சொல்லிருக்கான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன் நீங்க வரைக்கும். பரவாயில்லடா, அவன் கிடைக்கிற மயிராண்டி, அவன் கிடைக்கிற உடனே ரோஷா மட்டும் வந்துடும். உடனே சப்போர்ட் பண்ணி இப்ப கூட படமா பாத்துக்கிட்டு நான் குளிச்சுட்டு வரேன், எல்லாம் ரெடி பண்ணி வை. அப்போ வெளில பார்த்துக்கலாம் பாருங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் அவ்வளோ பேசுறான், நீ எதுவுமே பேசாம இருக்க. நான் என்ன பேச சொல்றேன்? முதலையாவது வேலை தேடிட்டு இருந்தேன், இப்ப உட்காந்து படம் பார்த்துருக்க. அந்த நேரத்துல என்ன பேசுறது? என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நீ நினைக்கிற? அறிவு கேட்ட மாதிரி பண்றா. பேசுவேன் நினைச்சா என்ன பேச முடியும்ன்ற? அவன் இப்ப அவன் கேட்ட நியாயம் தானே. இப்ப நீ எதுக்கு கோச்சிங் வந்த? அவன் அவ்வளோ பேசுறான். இப்போ என்னால ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. நீ இப்ப வேலை தேடுற. சரி ஓகே, விட்டு விட்டு எங்கேயும் சேர்த்து விட்டுறேன். நாங்க சைட போறாங்க போயிடுவோம். ஏய், இப்ப எதுக்கு அளவுல தெரியாம சொல்ற கோவத்துல எங்களுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு வெறும் ஃபங்க்ஷன் தான் பேரு. போனோம், என்ன ஆச்சு? 5000 ரூபாய் எல்லாருக்கும் குறைச்சிட்டான். இனிமேட்டு வீட்டுல இருந்து வேலை பாருன்றான். என்னதான் வீட்டுல இருந்து வேலை பார்த்தாலும் 5000 ரூபாய் குறைச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம கொடுக்குற சம்பளமே பத்த மாட்டேங்குது. உனக்கு வேற நாங்க தான் சேர்த்து தரோம். ஆல்ரெடி அவனோட தண்டை சொல்லு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 5000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. அவன் என்ன காண்டில் இருப்பானே தெரியாது. அவங்க கிட்ட போய் என்ன பேச? நீ வேலை தேடாவது பரவாயில்ல, வேலையும் தேட மாட்ட. அப்படி இல்லை, நான் வேலை தேடாம வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லை, சிகரெட் வேற அடிச்சாச்சு. அது வேலை எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அடிக்ட் ஆயிட்டு எல்லாத்துலயுமே. இப்போ எதுவும் பண்ண கண்ணை தொடச்சிட்டு சரக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்காக கதை கத்த போறோம். என்ன கேசு சரகை அடிக்க மாட்டேங்க? எத்தனை வாட்டி தான்டா சொல்றது? ஒரு முறை பிடிக்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை அடி சொன்னா? எத்தனை வாட்டி நீ குடிச்சிருக்கன்னு முதல்ல சொல்லு பாப்போம். இப்போ நான் ஒரு 4 அடி சொல்லுங்களா? இதுவே ஞாபகம் இல்ல. ஞாபகம். எங்க அப்பா அடிக்கடி குடிப்பாருடா. எங்க வீட்டுல இருந்தாலும் நாங்க நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம். அதுல என்னோட அக்கா வேற இறந்துட்டா. அதுல இருந்து குடி மேல எனக்கு அவ்வளவு வெறுப்பு. என்னால இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. பாரு, அவன் குடிக்கிறான் குடிக்கல அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது சரியா? முதல்ல நீ வேலைக்கு போ. அவன் வேலைக்கு போறான், அவன் குடிக்கல, அதெல்லாம் அவன் மேட்ரு ஓகேவா? நீ இப்படி வரைக்கும் எங்க காசை தான் குடிச்சுக்கிட்டு இருக்க, சாப்பிடுற, தங்குற ஓகேவா? போயிட்டு ஒரு வேலையை பாரு. அம்மா ஓசி குடிக்கிறதுக்குன்னு வந்துட்டான். அதுல வேற அவன் சோக கதை சொந்த கதை தான் கேட்டுக்கிட்டு இருக்க. அவனுக்கு பழசு ஞாபகம் வந்ததுன்னா மயிறு. ஏய் சரி விட்றா, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எவரு அவன் ஜாலர் அடிக்கிறத விட்டு நான் நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அதுதான் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்த்து தூங்கணும் சரியா? லைட் ஆஃப் பண்றா. அவன் கேஸை வீட்டில் வேலை செஞ்சானுங்க. அப்போ ஒரு புது பிரச்சனை வந்தது.
டேய் மச்சி பசிக்கு என்ன பண்ணலாம்டா இதோ ஒரு 10 நிமிஷம் தான்டா. சாப்பாடு ரெடி ஆச்சு, குழம்பு மட்டும் ரெடி பண்ணணும். சரி சீக்கிரம். Mama Appeal is there. Wish you a happy birthday, Mama. ஏய் வெளியே போய் ஆடுறா. மச்சி எப்படி இரு? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதா? நல்லா போகுதுடா. ஓ, அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. சரி மச்சி. அப்புறம் மாதம் எவ்வளோ போகுது? இன்கம் வருது? சம்பளம் ஓரளவுக்கு போதுற அளவுக்கு வருதுடா. ஓ, நல்லா வருதா? சூப்பர் சூப்பர். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு 5 மாசம் முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். அப்பயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 5 மாசம் ஆயிடுச்சு, இப்பயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கதை? அவன் வேற கால் பண்ணான். அவன் வேற சொல்றான் வேலைக்கே போக வீட்டில் உட்காந்து தின்னுட்டு இருக்காண்டா அப்படின்னு. இன்னும் எத்தனை நாள் தான் அவன் காசு தின்னுட்டு இருப்பாடா? இல்லை சோறு தான் திங்கிறே இல்லை. என்ன கதை இதெல்லாம்? ஏன்னா இந்த மாதிரிலாம் உடம்பு பிடிக்கிறதுக்கு மச்சி கூட இருக்கணும்னு இப்படி பேசுறாங்க, நீ இப்படி பேசுற. இந்த ஃபோனை வாங்கிடா. கரெக்டு தான் மச்சி. ஊர்ல இருக்கணும் நல்லா பேசுவான்னு பார்த்தா அவனும் அசிங்கமா பேசுறான்டா. எங்க போய் சாவறதுன்னு தெரியல. என்ன வாழ்க்கை வளருதுன்னு பார்த்தா செத்தே போயிடலாம் போல்டா. அவன் இப்ப இதான் பேசிட்டு இருப்பான். அவன் வேலை கிடைக்க முன்னாடி அவனே இப்படி தானே இருந்திருப்பான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம போய் சாப்பிடலாம். பவனு பவனு சீக்கிரம் சாப்பிடவா? சாப்பாடு ஏய் அவன மாதிரி நான் ஓசியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நான் வரேன். ஜெய் ஏன்டா சாப்பிடணும் பேசுற? டேய் சாப்பிட்டு போடா. ஜெய் பவனு ஏன்டா லூசு மாதிரி? ஏய் இந்த ரோச மாதிரி ஒன்னும் குறைச்சது கிடையாது சரியா? சம்பாதிக்க துப்பு இல்லைன்னா இப்படிதான் பேசுவோம் வீட்டுல. நான் புரியுதா? டேய் கேசவ், எனக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க மச்சி. சூப்பரா. ட்ரீட்லாம் இல்ல போல. ரக்ஷன் சொல்லிட்டியா? அந்த நாய்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனா ட்ரீட்லாம் நான் வைக்கிறேன். நான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் செட் பண்ணி வைங்க. ஓகேவா? அவங்ககிட்ட சொல்றேன் வச்சுக்கலாம். ஏன்டா ஜெய் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கடா. அவன் ட்ரீட்டுக்கு பிரியாணி சரக்கு வாங்கி வைக்கிறானா. நீ போயிட்டு குளிச்சிட்டு வா. சரி மச்சி. டைம் ஆகுது. அவனை கதை சொல்றா. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். சும்மா எத்தனை நாள் தான் நீயும் எங்க காசுலயே குடிப்ப? என்ன கேக்குற? என்னடா அமைதியா சாப்பிடணும் சாப்பிடும். சாப்பிடமா பேசிட்டு சும்மா இப்போ உனக்கு ஒரு லவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்போ கூட என்கிட்ட அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் கூட என்கிட்ட தான் காசு கேட்பியா? அதுக்கு நானே அவளை கட்டிட்டு போயிடுவேனே. எல்லாம் பாக்குறாதரா அதான். ஆமா அவனுக்கு அப்பா அம்மா இல்ல. எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தரல, எப்படி இருக்கணும்னு சொல்லி தரல ஒரு வீட்டுல. ஏண்டா எவ்வளவு 6 மாசமா அவன் இப்படிதான் பண்றான்.
நான் என் சேலரியை எங்க அம்மா பக்கம் போனா இல்ல இவனுக்கு ஓட்டு வைக்கிறதுக்காக இவனுக்கு காசு போடுவான். அம்மா வெறுப்பு மாரி இருக்கு. நீயும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணது. அவனும் தேடி தானே இருக்கான் வேலை. என்ன வேலை தேடிட்டு இருக்கான்? சும்மா வீட்டுல உட்காந்து பொண்ணுங்க ப்ரொஃபைல் பார்த்துக்கிட்டு சும்மா இது யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா ஏய் இருடா, இந்த ரோச மயிலுக்கு மொத்தம் குறைச்சல் கிடையாது. இருடா. ஏய், என்ன நிம்மதியா கூட சாப்பிட மாட்டியாடா? அவன் தான் போதையில பைத்தியக்காரமா பண்றானா, நீயும் அப்படியே பண்ற. ஏன்னா அது எங்க அப்பா அம்மா பத்தி பேசுவான், எல்லாரும் பேசுவான். உட்காந்து வெட்டி பேச்சு வாங்கிட்டு இருக்கியா? நீ உட்காந்துட்டு இருக்க. அதுல உனக்கு தெரியாது. என்னடா பேசுற? மொத்தம் எதுவும் பேசாத. செம்ம காண்டா ஆகுதுறான். அவன் எல்லாத்தையும் அப்படி பேசுறான். அவன் மயிறு எத்தனை நாடகம் இருக்குது. சரி எல்லாம் சரி ஃப்ரெண்டு மூடிட்டு போறேன் எல்லா விஷயத்துலயுமே. நம்ம ரூம் வாடகை காசு மட்டும் தானே தரல. மத்தபடி என்னடா பண்ணல நானு? சொல்லு, நீயே சொல்லு என்ன பண்ண? நானு எல்லாத்தையும் பண்றேன்ல. நானும் மனுஷன் தானடா, பாவம் தானடா நானும். இதுக்கு முன்னாடி வேலைக்கு போகாம வெட்டியா இருந்தேன். அந்த மாதிரி கேட்கறான். கேர்ள் ஃப்ரெண்ட் வேற பேசுறான் அவன். எனக்கு ஆள் இருக்கு ஆள் இல்ல. அப்ப வரனால பொண்டாட்டி எனக்கு யாரோ வராங்க. அவன் அப்படி பேசுறான். அந்த மாதிரி எனக்கு தோணும். சொல்றேன், நீ சொல்ற கரெக்ட் தானே நான் சொல்றது? ஏய், சூசைட்ல எதுக்கும் தீர்வு ஆகாது. இந்த மாதிரி நீ பேச்சு வாங்க கூடாதுன்னா நீ வேலைக்கு போய் அவன்கிட்ட காமிக்கணும். இந்த மாதிரி சூசைட் பண்ணனால எதுவும் மாறாது. ஏன் மயிறு என்ன சொல்றது? உங்க விவசாய இல்ல, அந்த நாய் இப்ப சூசைட் பண்ண போயிடுச்சு. நீ நாளைக்கு வேலைக்கு போகாம போ, உருப்பிடாம போ. நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். தயவு செஞ்சு சூசைட் எல்லாம் எதுவும் பண்ணாம. அன்றைக்கி பவன் ஜெயை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அந்த அவமானத்தை தாங்காமல் ஜெய் வேலை தேட ஆரம்பித்தான். ஜெய், பவன், கேசவ் இன்டர்வியூ. மச்சி காலைல ரெடி ஆயிட்டு வர போற. என்ன ஊர்ல இருந்து வந்துட்டியா? இன்டர்வியூ போயிட்டேன். பஸ் காசு இருக்காடா? பரவாயில்ல வேணாம்டா. டைம் ஆகுது, சீக்கிரம் போ. சார் எங்க போறான்? ஏய், உனக்கு தெரியுமா இன்டர்வியூ போயிருக்கோம். அவனா இன்டர்வியூக்கு போறான். எது ஊருமே போவான்டா. ஏன்டா இப்ப நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? போகும்போது இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசினாதாண்டா அவங்களுக்கு ரோஷம் வந்து போவாங்க. இப்ப போறான்ல வேலைக்கு, அந்த மாதிரி போவான் எப்பவுமே. அதுக்காக தான் நான் இப்பதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? புரியல உன பத்தி என்ன நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? சூப்பரா இந்த சொன்னியா? வா போய் அவன்கிட்ட சொல்லு. பவன், மச்சி ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றா. எனக்கு வேலை கட்டிட்டு. சரி சரி. ஏய், ஏன்டா இதுதானடா அப்படி பேசினேன், இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்க? மாத்தி மாத்தி பேசுறியா? நான் காலையில இருந்து அப்போ வரைக்கும் உனக்கு அரைச்சு கூட்டி தாண்டா இருந்தேன்.
இப்போ திடீர்னு நல்லவன் மாதிரி பேசினா அவன் எப்படா நம்புவான்? காசு தான் முக்கியம்னு நினைப்பான்டா. ஏய் அவனா அப்படியே டப்பா எடுக்க மாட்டான்டா, எவ்வளவு ஆசையா சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கும்டா, புரிஞ்சுதா? சரி விடு. கேசவ், நான் சிகரெட் விட்டோம் வச்சு. சூப்பரா மச்சான், நான் ட்ரீட் சம்பள காசு வந்தானே வச்சிடறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பொறுமையா கூட வச்சுக்கலாம்டா. சரி மச்சி. வேற ஏதாவது சொல்லணுமா உனக்கு? ஆபீஸ்ல நிறைய நாள் லீவ் போட்டு ஒர்க் பண்ணதுனால 2 நாள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. Okay. நீ வீட்டை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. மச்சி, நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. சரி அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ நீ பாத்து பாரு நான் பாத்துக்கலாம். பாத்துக்கிறேன் மச்சி. நீங்க வந்தோடனே நான் ட்ரீட் வச்சிடறேன். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா பாத்து. சரிடா, பாய்டா ஜெய். சரி மச்சி, பாய்டா பாய்டா. பைடா. நீ காலைல வாங்கிட்டு அது லைட்டாக பிளட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். ஓகே. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இரும்புவீங்களா? ஆமாம். அப்பப்போ ஏதாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இருமும் போது கோல்டு சளி ஏதாவது வெளியே வரும்போது? இல்லை, அப்படி நான் இருமும் வலி கம்மி மட்டும், அவ்வளோதான். வேறு வலிக்கும். ஆமாம். ஓகே சரி. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெஸ்ட் எழுதுறேன். ஓகே. சரி, அதை டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டை வச்சு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்குமா? பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஓகே. நம்ம எதுனாலும் நம்ம டெஸ்ட்டுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே. இந்த 2-3 டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சப்போஸ் பெயின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து 2 டேப்லெட்ஸ் எழுதுறேன். ஓகே. இதை போட்டுக்கோங்க. ஓகே. ரிசல்ட் வந்துட்டு ஒரு 1 to 2 டேஸ்ல வந்துடும். ஓகே. ஸோ அது வரைக்கும் இந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம ரிசல்ட் வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. ஜெய், காதல், ரம்யா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ஐ லவ் யூ ஜெய். எனக்கு இந்த மாதிரி யாரும் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஐ லவ் யூ டூ. சுடர் பொங்குது தினமும் உன் பெயரை சொன்னாலே உயிர் துள்ளுது என்னாலே. என் நினைவில் நிழலாய் நீ நாளும் நின்றிருக்கே. என்னை தொட்ட மின்னல் நீ முள்ளும் லூதும் உன்னாலே இணையந்தானே பாடுகிற
வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்டே நம்ம லவ் மேட்டரை பற்றி பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். டேக் கேர், பாய். ஜெய் டாக்டர் ரிசல்ட். ஹலோ, ஹலோ, உங்கள் நேம்? ஜெய். ஓகே சிஸ்டர், ஜெயோட ரிசல்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே, உங்கள் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் பேனிக் ஆக. ஓகே, உங்கள் ரிசல்ட் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லங்ஸில் வந்து கேன்சர் செல் ரிலேட் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேணாம். இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து க்யூர் ஆகி வர்றதுக்கு. ஆக்சுவலி உங்களோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்குமே கலந்துடக்கூடாது. நம்மளுக்கு வந்து நிறைய கேன்சர் வாரியர்ஸ் வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஃபைட் பண்ணி கேன்சரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து கஷ்டப்படாமல் ஃபஸ்ட்டு அழுவாமல் இருங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ப்ரொசீஜர் எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்ற எல்லா ஸ்டெப்ஸையும் நான் சொல்கிறேன். எந்தெந்த டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்தர் ப்ரொசீஜர் பார்க்கலாமா? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைட் பண்ணலாம். ஃபைட் பண்ணி அது எல்லாமே வந்துட்டு கடவுளோட செயல் தான். எல்லாமே கடவுள் கையில் இருக்குது. காப்பாற்ற முடியாது. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை தருவோம். அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். வாழ்க்கை முழுக்க காயம்தான், மரணம் மட்டும் மருந்தாக வந்தது. யாரும் புரியாத என் வலியை மண்ணுக்குள் மட்டும் புரிந்து கொண்டது. சுவாசம் நிற்கும் நொடியில்தான் சுமந்த வேஷங்கள் எல்லாம் விழுந்தது. உயிர் கேட்காத உலகம் மரணம் மட்டும் மேலனமாய் அழைத்தது. கண்ணீர் தீர்ந்த பிறகே கல்லறை நிம்மதி பேசுகிறது. வாழும் வரை சண்டை, செத்த பிறகு சமாதானம். நான் தேடிய அமைதியோ 2 நாளைக்கு அப்புறம். வாங்க. ஏய் மச்சி, இன்டர்வியூ போட்டிருக்காங்கடா. ஏதோ சமைச்சிருக்கேன் வீட்டில். இல்லடா, எதுவும் சமைக்கலடா. சரி ஓகே, நான் சாப்பாடு வாங்கிருந்தேன். ஓகே ஓகேடா. ஓடோடு இல்லை மரணத்தோடு இருந்தது. கடைசி மூச்சு சொல்லியது இனி வலி இல்லை. வாங்க மச்சி, சாப்பிடலாம். சரி, நான் என்ன சொன்னேன்டா, இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி. ஏன்னா வந்து ஏன் அப்படி நான் அதெல்லாம் பண்ணேன்னா, நீ வந்து உருப்படணுன்றதுக்காக தான். எப்படி கடைசி வரைக்கும் காலை ஃபுல்லாக எங்களோட சாப்பாடுலேயே எப்படி எங்களோட காசுலேயே நீ பாஞ்சிருவியோன்றதுக்காக தான் சொன்னேன். தயவு செஞ்சு நான் ரொம்ப மனுஷன் விடுமாச்சி, நீ கரெக்டாக தான் சொன்னேன். நல்லா தான் புரியுது, பிரச்சனை இல்லை. நானே தான் தப்பா புரியுது, மன்னிச்சு. நீ மன்னிப்பு கேட்க தவறா? நம்ம முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கோம். நீ இப்போ ஒழுங்கா நிம்மதியா சாப்பிடலாம், சாப்பிடு. ஆமா, ஆரே சொன்னா ஏதோ பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. வெக்கப்படுறது தேர்தல் நாங்களாம் வைக்கப்பட்டோம், அப்புறம் சாப்பிடுங்க. ஜோக்கா சரக்கே இது ரொம்ப நம்ம யாருமே சரக்கு அடிக்கூடாது. பச்சை சரக்கு இப்போ வேணாம்.
காலேஜில் இங்கிலீஷ் ஃபார்ம் பண்ணி குடிக்கிறதுல அந்த கர்மத்தை குடிக்கிறதோட இது எவ்வளோ மேல். சரி ஓகே, நான் என்ன கரெக்டு தான். நான் போயிட்டு ஊருக்கு பாட்டு எடுத்துறேன். சரி. அப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணோட பேசுங்க. என்னடா பேச மாட்டேன். டே ஜெய் 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 ஜெய். உடல் மறைந்தாலும் நினைவுகள் மட்டும் காலத்தை தாண்டி வாழ்கின்றன. மரணம் நம்மை பயமுறுத்த வரவில்லை, வாழ்க்கையின் மதிப்பை உணர வைக்க வந்தது. நாம் மரணத்தை நினைக்கும் போதே வாழ்க்கை இன்னும் அர்த்தமடைகிறது. ஒரு நாள் எல்லாம் முடியும் என்பதே இன்றே உண்மையாய் வாழச் சொல்லும் பாடம். நிழல் கூட பேச மறுக்குது, என் பாதை எங்கும் இருட்டே.